தம்பி அவ்வளோதானா? 10ல் புரியல, கேட்கல. என்ன இப்போ நைட் 1 மணி மேலே ஆகிப்போச்சு தூங்குறது. சரி, இங்கே வரணும்னு சொன்னால் 5 to 6 7 மணி ப்ரேயர் மீட்டிங் இருந்தது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் அது முடிச்சுட்டு 7 மணி கிளம்புனேன். 8:50 8:30 40க்கே வந்துட்டேன். பைபாஸ் ரோட் தாண்டி இங்கே பக்கத்தில் வந்துட்டேன், மீடியாப்பூர் பக்கத்தில் வந்துட்டேன். இல்லையா? நிறைய வழியில் ஆக்சிடென்ட்லாம் பார்ப்பேன், நிறைய பிரச்சனைகள் பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே பயப்பட மாட்டேன். இல்லையா? நான் உலகத்துக்காரன். இல்லையா? பயப்படுறேன். இல்லையா? என்னோட இருக்கிறவர் உலகத்தோட பெரியவர். இல்லையா? அதுதான் அந்த செகண்ட் அந்த பயம் இருக்கும், அடுத்த செகண்ட் டபுள் தைரியமாக இருக்கும். கரெக்ட் மதிப்படுங்க. இல்லையா? பலமாக இருக்கும். இல்லையா? ஒரு பயம் வரப்போ அந்த பயத்தை அடிக்க போகக்கூடாது, பலசாலியாக மாறணும்னு சொல்கிறாங்க. இல்லையா? இப்போ கிறிஸ்துவ பிள்ளைகள் எப்போ பலசாலியாக இருக்க வேண்டும். நான் நினச்சி பார்க்கல இன்றைக்கி இங்கே வரலாம்னு சொல்லி. எனக்கு 2 இடத்த புக் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஸ்டருக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும், நைட்டில் வச்சுதான் நல்லா, சாயந்தரம் ப்ரேயர் மீட்டிங் நல்லா இருக்கும். சாயந்தரம் சொன்னால் எவ்வளோ நேரமே பேசலாம், எவ்வளோ நேரமே அவர் டைம் எடுத்துக்கலாம். இப்போ ஜனங்கள் ரொம்ப பொறுமை, அவ்வளோ பேசுகிறப்போ செய்கிறப்பெல்லாம் வந்து டைம் போகிறது தெரில. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுதான் நம்ம சண்டே சாயந்தரம் வச்சுன்னு சொல்லி போகிறோம், அப்படியெல்லாம் மாற்றி பண்ணிக்கிறாங்க. இல்லையா? காரணம் என்ன சொன்னால் ஆத்மா பாரும். நான் ஸ்கூலுக்கு போகலை, இப்போ தான் பைபிள் கிளாஸுக்கு போய் நினைக்கிறேன். 1997 ரசிக்கப்பட்டேன். எத்தனை பேர் என்னோட சாட்சி தெரிஞ்சு அவங்க கைத்துக்கு போகிறோம்? என் சாட்சி எத்தனை பேர் தெரியும்? யாருக்கும் தெரியாது என் சாட்சி? ஓ சாமி, நான் ஃபஸ்ட்டு வரப்போ என்னை பார்த்தவங்க எத்தனை பேர் கைத்துக்கு போகிறோம்? கொஞ்சம் பேர் வண்டியில் பார்க்கலையா? சரி, அலையிலையா? ஐயா, இந்த டைம் சொல்ல பரவாயில்ல, அது நல்லது தான். ஏன் சொன்னால் தூங்குறாங்களா? அது என்ன சொல்லணும், யாருமே தூங்கலை, அது நல்லது தான். இன்னைக்கு ஆண்டோட நாள், இன்னைக்கு டைமே பார்க்கக்கூடாது. நைட்டு 11:55 தான் டேட்டு மாறும், அப்போ தான் டைம் பார்க்கணும். இல்லையா? அப்போ நைட்டு 11:55 வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துருக்கணும். சாப்பாடு வந்து நம்ம நாளை காலையில் சாப்பிடலாம், நைட்டு 11:50 மேலே சாப்பிடலாம். சின்ன குழந்தை இருக்கட்டும், போர் அடித்தா பசி இருந்தால் நானே ஆஃப் பண்ணிடுவேன். இல்லையா? போர் அடிக்கலையா, பசி இல்லையா, அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம். ஏன்பா உலகத்துக்கு 5 படத்துக்கு வந்து நைட்டு தூக்கம் இல்லாத உட்காந்து பார்த்து கோட்டை விடுறாங்க ஜனங்கள். இல்லையா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ விசேஷமானவர், அவர் எவ்வளோ மகிமை உள்ளவர், உன்னை என்னை நித்திய ஜீவத்துக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கிடைக்கிறாரு. நம்ம சோம்பேறி போல் இருக்கணுமா? சொல்லுங்க சாமியோ. நான் சொல்லணும், ஏன் சொல்ல, நான் குண்டாக்கிறேன், ஆள் வந்து ஒன்றுக்கு தூக்க அப்பப்போ வந்து கூட இருக்கணும், நான் நிற்க முடியாது, நான் ஒன்று சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துருவேன். இல்லையா? நானே பயப்படாது. 54 வயசாக போகுது, இன்னும் அடுத்த மாதமோ 55 ஆக போகுது. இல்லையா? நானே மான் காலத்தில் ஓடி வர்றப்போ என்னை போல ஏஜ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏஜ் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லையா? கம்மி ஏஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணோம், உற்சாகம் இருக்கணும். பக்கத்தில் யாரும் தூங்கணும், கிள்ளிடணும் பிடிச்சி. ஏன் சொன்னால் இது தூங்குற இடம் இல்லை. இல்லையா? ஜபிக்கிற இடம், சோம்பேறி இருக்கிற இடம் இல்லை, இது வந்து ஸ்ட்ராங்கான இடம். இல்லையா? 1000 பேர் மத்தியில் நம்ம நிற்கிற இடம் இல்லை. இல்லையா? நீங்கள் எல்லாம் வந்து இங்கேயே உட்காரக்கூடாது, 1000 பேர். இது வந்து தலைமை சபையாக மாறணும். இந்த சபை வேற இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு போய் நிற்க வைக்கணும். இல்லையா? அப்புறம் ஒரு தருணம் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துக்கிறாரு. இல்லையா? மேப்பர் டீச்சர் வந்து உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இல்லையா? ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, அடுத்த மேப்பர் டீச்சர் ஆகணும், உடல் ஊழியக்காட்சியாக மாற வேண்டும். இல்லையா? ஏன்னு சொன்னால் இது வருகை காலம், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், சீக்கிரமாக வழிகள் தீர்மானம் மாற்ற போறார். இல்லையா? அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கில் நம்ம நிற்கக்கூடாது சொன்னால் ஆவியவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், அவரோட ஆசை, அவரோட அன்பு, அவரோட பாசம். இல்லையா? இன்னைக்கு நம்ம வசனத்து ஒரு டைக்கு என்ன டைம் இருக்கலாம் சொல்லி நினச்சிக்கிறப்போ, பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கினே வந்தேன். இல்லையா? சரி, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நம்ம யாருக்கு வைக்க போகிறோம் நமக்கு நல்லா தெரியும்.
ஆனால் ஆண்டவருக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நியூஸ் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் உற்சாகம் கரங்கள் தட்டி தேவனை மகிமை பண்ணுங்க. உற்சாகம் தமிழ் வந்து பிடிக்கியா காசை உற்சாகம் கைகளை கட்டி ஆண்டவருக்கு எது சொல்லுங்க. நல்ல நியூஸ் ஆண்டவர் நம்ம சொல்ல போகிறாரு. நான் என்ன உங்களுக்கு இதுதான் சொல்லிட்டு நான் எழுதி பாடம் பண்ணி இங்கே வரல அழலையா. ஆனால் நான் இங்கே ஜபம் பண்ண போகிறேன், நீங்கள் ஜபம் பண்ண போகிறாங்க. உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போகிறேன் என் பாசலை, எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல நியூஸ் கொடுக்க போகிறேன் இல்லையா? ஜபம் எல்லாம் கண்ணு கொடுங்க. பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வலது கை காட்டி எனக்காக ஜபம் பண்ணுங்க. எங்கள் மாம்சமான ஆறுமுகம் பேசக்கூடாது, முதல் கை பாசல் பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா பற்றி பேசணும். பரலோக தேவன் பரிசுத்த லோயமா గాయమ్మా శాపమా కష్టమా తుమ్మమ్మా వాడి విడుదల కానీ మన మర్తి వాక్ மூட்டு காரியங்கள் இயேசுவின் நாமத்தை ஒப்புதல் கொடுத்து நல்ல பிதாவே ஆமென். ஓ சாமியோ சாமி எங்க பாட்டு போடுங்க சாமியோ. சாமி